அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி என்பது என்னென்றால் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு குடும்ப ஆட்சிக்கு, ஒரு ஜனநாயக ஆட்சிக்கு நடைபெறுகின்ற ஒரு போராட்டம். ஒரு குடும்பம் இந்த தமிழகத்தையே சுரண்டி, இந்த தமிழகத்தை கொட்டுச்சுவராக்கி, இந்த தமிழக மக்களுக்கு அமைதி இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வருங்கால நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா ஸ்கூல்ஸ்ல, ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து வெளியில இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே காஞ்சாக்கு அடிமையாகி இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் நாசனமாய் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெண் பிள்ளைகள் 2.5 வருஷம் குழந்தையிலிருந்து பாட்டி வரை இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாயிகள் 6000க்கு மேல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடக்காத அளவுக்கு 7000 கொலைகள் நடந்த மாநிலம் தமிழ்நாடு. 6000 சூசைட்ஸ், 7000 கொலைகள், 8000க்கு மேல பாலியல் தொல்லை. நான் சொல்லியா, 2 வருஷம் குழந்தையில இருந்து பாட்டி வரை 8000 இது நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழகம் இந்தியாவிலே அதிகமா கடன் வாங்கின ஒரு மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. 5.5 கோடி கடன் செஞ்சு இந்த மாநிலம், இந்த 5 லட்சம் கோடி கடன் செஞ்சு 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்கிற ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நல்ல அமைதியான தமிழகத்தை உருவாக்குறதுக்காக அண்ணன் எடப்பாடி அவர்கள், அதே போல் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு திவாலா இருக்கிற இந்த தமிழகத்தை எப்படி நீங்க ஆட்சி செய்வீங்கன்னு கேட்பீங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்ட்டு நம்மளுக்கு மத்திய அரசு, மோடி அரசு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறது, நம்மளுக்கு அனுகுணமா இருக்கிறது. அந்த வகையில சொல்றாங்க, டபுள் ஒரு இன்ஜின் கெட்டு போனா கூட இன்னொரு இன்ஜின் நம்மளுக்கு பின்னாடி இருக்குது, டபுள் இன்ஜின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் நம்மளுடைய தமிழகத்துல இன்னைக்கு இன்னொரு மாசத்துல அமைய போகுது. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்ல அதிகமான திட்டம் நீங்க இன்னைக்கு பாருங்க. ஒசூர் உலகத்திலே ஒரு ஃபாஸ்ட் growing சிட்டி உலகத்திலே. இது தமிழகத்துல இருக்கிறது ஒசூர். ஆனா எந்த உள்கட்டமைப்பு வசதிகளும் இங்க இல்ல. அதனால என்னன்னா, நம்மளுடைய ஆட்சி வந்தா கண்டிப்பாக ஓசூருக்கு ஸ்மார்ட் சிட்டி, அந்த ஸ்மார்ட் சிட்டி எங்கே கொண்டு வர முடியும்? நம்மளுக்கு நரேந்திர மோடி தான் கொடுக்கணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து தான் அந்த ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வர முடியும். 1000 கோடிக்கு மேல பட்ஜெட் நம்மளுக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டில கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சியில நம்மளுக்கு ஓசூருக்கு 1000 இருந்து 2000 கோடி ஸ்மார்ட் சிட்டில கொண்டு வந்து ஓசூரை ஒரு சிங்கப்பூராக மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த நம்மளுடைய வரும் தேர்தல் முடிவுல தான் இருக்கிறது. இந்த தேர்தல் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு உடனே நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த ஓசூருக்கு ஸ்மார்ட் சிட்டி என்பது 100% கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல டவுட்டே இல்லை. ஏனென்றால் இந்த சர்க்கார் அந்த சர்க்கார் நம்மளுக்கு ஒரு மைத்ரி, நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது கொண்டு வர முடியும். இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, ஓசூர்ல எங்க பாரு குளிர்குள்ளை, எங்க ரோடெல்லாம் எங்க பாரு நல்லா இல்ல, நல்லா ஸ்ட்ரீட் லைட் இல்ல, தண்ணி வசதி இல்ல, குப்பை எங்க பாரு குப்பை நகரம் மாறிக்கொண்டிருக்கிறது. நல்லா பார்க்ஸ் எல்லாம் இருந்தது ஒசூர்ல, எல்லாம் சுட்டு நிறைய பார்க் இருந்தது. இன்னைக்கு ஒரு பார்க் கூட நல்லா மக்களுக்கு பயன்படுற மாதிரி இல்ல, எல்லாம் காஞ்சு போயிருக்குது. அதனால தயவு செஞ்சு ஒசூரை ஒரு சுந்தரமான நகரமாக, ஒரு பசுமை நகரமாகவும்
ஒரு பெங்களூருக்கு இனியாக ஒரு நல்ல ஒரு சிட்டியை உருவாக்குறதுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையாக இருக்கணும். நீங்க எல்லாம் வந்து நான் கேண்டிடேட் இல்ல, நீங்க தான் கேண்டிடேட்னு சொல்லி வேலை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஓசூரை நம்ம மாற்று காணுவோம் சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். ஆமா, இன்னைக்கு எல்லாமே இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, மக்கள் எல்லாம் நம்பினாங்க. ஆனா அவங்க கொடுத்தது என்ன? நம்மளுக்கு அடிதான் கொடுத்தது, விலைவாசி ஏத்துட்டாங்க. நம்மளுக்கு ஒண்ணு இல்லம்மா, அவரு கொடுத்திருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு 35,000 இது வரைக்கும். நம்ம கிட்ட வாங்கி இருக்கிறது 6 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட 5 வருஷத்துல வாங்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு இது உதாரணம் என்னன்னா, 1 லிட்டர் பால் வாங்குறீங்கன்னா வச்சுக்கோ, அவர் வீட்டுல 1 லிட்டர் பால் வாங்குறாங்கன்னா அதுல 35,000 ரூபாய் 5 வருஷம் சரியா போச்சு. அவர் கொடுத்தா 35 ரூபாய், அவர் வீட்டுல 1 லிட்டர் பால் வாங்கியிருந்தா சரியா போச்சு. ஏன்னா நம்ம ஆட்சி காலத்துல 40 ரூபாய், இந்த ஆட்சியில 60 ரூபாய், 20 ரூபாய் டிஃபரன்ஸ் 35 லட்சம் 35,000 அதுக்கே கொடுத்துட்டாங்க. அது மேல ஆமா, நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டது என்னன்றால், எல்லாருமே இந்த 20 நாள் மட்டும் இந்த கேடு கட்ட இந்த திமுகவே வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற மனதில் வச்சு 20 நாள் வேலை செஞ்ச போதும். கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு அனுப்புறது பெரிய சமாச்சாரம் இல்ல. 50,000 மெஜாரிட்டி, 1 லட்சம் மெஜாரிட்டின்றது பெரிய சமாச்சாரம் இல்ல. நம்ம எல்லா வீட்டுக்கு போன போதும், டவுன்ல எல்லா வீட்டுக்கு போன போதும். விலைவாசி ஏத்திட்டாங்க, வீட்டு வரி ஏத்திட்டாங்க, சொத்து வரி ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் ஏத்திட்டாங்க, குப்பை வரி ஏத்திட்டாங்க. ஆனா வசதிகள் மட்டும் எதுவுமே இல்லை. எல்லா வீட்டுல போனா அது இந்த சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் சொன்னாவே போதும், ஓட் நம்மளுக்கு தான் அவ்வளவு. அப்புறமா அவங்க வந்து இந்த 5 வருஷத்துல ஒரு ரேஷன் கார்டுக்கு மேல 4 லட்சம் ரூபாய் கடன் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுது? அடுத்த திரும்ப நமக்கு அதுக்கு மேல தேவையில்லாத டாக்ஸ் எல்லாம் போட்டு திரும்ப நம்மளுக்கு கஷ்டம் தான் வருது. அதுக்கு மெயினா என்னன்னா, நம்ம அடுத்த வர சந்ததி இளைஞர்கள் நம்ம கை கிடைக்க மாட்டாங்க. எல்லாம் போதையில அடிமையாகி எந்த குடும்பத்துக்கு அவங்க சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் யூத் தான் இருக்கிறீங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, நல்ல தெளிவான ஆளுங்க தான் இங்க எல்லாம் இருக்கிறீங்க. உங்க கையில இருக்குது. கண்டிப்பாக உங்களோட இருந்த நாம இந்த ஓசூருக்கு நல்லதுக்கு நாங்க பாட்டுப்படுவோம் சொல்லி வாய்ப்பு நன்றி கொண்டு இருக்கிறேன். ஓகே.